இன்னைக்கு பசும் பால்ல பால் கோவா அதை வச்சு செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் அதிக பொருள்லாம் தேவையில்லைங்க. பால் அப்புறம் சர்க்கரை அவ்வளோதாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு நெய் ஊற்றி ஒரு கிண்டு விட்டோம்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான் பால் கோவாக்கு. அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. இன்னைக்கு செம்மையாக செய்யணும். பாலை வந்து அதிக நேரம் கிண்டிடணும். அதுதான் இப்போ டாஸ்க்கு நம்மளுக்கு. அதை வாங்க செஞ்சோம். கணேஷ் அப்படியே பற்ற வச்சோம்னா கொழுந்துட்டு எரின்னு நினைக்கிறேன். பாலை ஊற்றிடலாமுங்க. அப்படி கிண்டிக்கணும். வாங்க ஃபுல்லாக பொங்குது பயங்கரமா. விட்டு செம காய்ச்சணுன்னா வரலாம். நெருப்பே பார்த்த மாதிரி. சக்கரை போட்டலாமுங்க. ஆயிடுச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு பதம் கொண்டாந்துட்டோன்னு. கொஞ்சபட்சம் ஒரு 3/4 பண்ணாலும் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் பண்ணணும். அங்கே பாருங்க பாதியில கிண்டிட்டு வரலின்ட்டு போயிடாதீங்க. ரொம்ப நேரம் கிண்டினாலும் உழுவுற மாதிரி வரணும்டா. அப்படி உழுவுற மாதிரி வரணும். கொஞ்சம் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் கிட்டத்தட்ட பால் கோவா செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பண்ணணும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க செம்மையா இருக்குங்க. செஞ்ச சந்தோஷம். முதல்ல நாங்கள் யார்கிட்டையுமே கேட்காம யார்கிட்டையுமே வீடியோலாம் யூடியூப்லலாம் பார்க்காம முதல்ல செஞ்சுருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, வராதுன்னு நினச்சோம். ஆனால் ஓரளவுக்கு பதம் வந்திருக்குங்க. பார்த்தோன்னா அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் செய்யணும். ஒன்றுமே தேவையில்லைங்க. 10 ரூபாய்க்கு பால், 10 ரூபாய்க்கு சர்க்கரை வாய்க்கு போட்டிங்கன்னா போட்டு ரொம்ப நேரம் சொல்லுங்க. அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக காசு போட்டு வாங்குறதா இருக்கும். நாங்கள் எங்களுக்கு தேவையான மாட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு பாருங்கள். 20 ரூபா பால் இங்கே இருந்தது, நான் இந்த ஓரத்தில் இருந்தது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதிகமாக நெருப்பு இது பண்ணனால கொஞ்சம் இதாகிடுச்சு. கேஸ் அடுப்புல வச்சிங்கன்னா பதம் வந்துருச்சு. இதுதான் பதம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நடுவில். அருமையாக இருந்துச்சுங்க. இதே நம்ம போயிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துடலாமுங்க. பாருங்க ஒட்டவே மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்கு. சாப்பிடலாம். இப்படியே அழகாக கட்டி அப்படியே முத்தா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க. செம்ம ருசியா இருக்கு. சொல்ல வார்த்தையா இல்லைங்க. அதே உண்மையா அந்த பால் கடையில் செய்வாங்க பாருங்க பால் கோவா, அது மாதிரியே இருக்குங்க. நாங்களே அந்த பால் வந்து சுண்டாதனால போச்சு, இந்த வீடியோ போச்சுன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா பதம் வந்ததுங்க. அருமையாக இருந்துச்சுங்க. அப்படியே அப்படியே முட்டாய், ஜவ்வு முட்டாய் மாதிரி இருக்கு. நம்ம சுதர்சனா சொன்ன மாதிரி. நம்ம தம்பி எப்படி இருந்தது? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பாவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கட்டி கட்டியாக செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே உண்மையான பால் கோவா மாதிரியே இருக்குங்க. நம்ம வந்து கைப்பட செஞ்சோம். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஏலக்காய் முந்திரி அது இதுன்னு போட்டு செய்வாங்க. ஆனால் நாங்கள் பால் வேறு சர்க்கரை 2 வச்சு தான் செஞ்சோம். 30 ரூபாயில செலவு முடிச்சிட்டோம் கைஸ். 30 ரூபா, 20 ரூபாய்க்கு பால், 10 ரூபாய்க்கு சர்க்கரை, முடிஞ்சுது. இது மாதிரி டிஷ்ஷு செஞ்சீங்கன்னா சாயங்கால நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. அப்படியே உங்கள் குழந்தைங்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியங்க. நெய் ஊற்றுறேன்னு சொல்லியிருப்போம் வீடியோலேயே, ஆனால் நெய் வந்து கமுந்து போச்சு. நெய் இல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நெய் ஊற்றி இருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி நெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.